இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சப்பாத்திக்கு ஒரு அருமையான கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். மீன் மேக்கரை வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். பாருங்கள், மீன் மேக்கர் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஒரு சட்டியில் வடை சட்டியில் நல்லா தண்ணி காய வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு மீன் மேக்கர் சேர்த்துக்கலாம். மீன் மேக்கர் சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொதிக்கணுங்க. நல்லா கொதித்து இந்த மாதிரி முறை வரணும். அப்போ தான் நல்லா நமக்கு உள்ளெல்லாம் தண்ணி போய் சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா முறை வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்ல முறை கொதிக்கணும். ஒரு கொதி கொதிச்சா போதும். அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதை நான் ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு வடைச்சட்டி வச்சு அதில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு மல்லி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு ஜீரகம், அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சோம்பு. இதெல்லாம் போட்டு இப்படி வறுத்து செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு மிளகு எடுத்துருக்கேன். இது மிளகு போட்டால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் மிளகு கூடவே சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா அதை எண்ணெயிலேயே வதக்கிக்கிறலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ வெள்ளைப்பூடும் இஞ்சியும் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 4 வெள்ளைப்பூடு, கொஞ்சம் இஞ்சி போட்டிருக்கேன். அதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் அந்த ஒரு கப்பில் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிடணுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே ஒரு கப்பில் தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியும் நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கிடலாம். நம்ம இதெல்லாம் வதக்கி அரைக்க போகிறோம், அதனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது. பாருங்கள், இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 சில்லு தேங்காய், நிறைய சேர்க்கக்கூடாது, ஒரு 2 சில்லு தேங்காய், ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கிடலாம். அவ்வளோதாங்க, நல்லா வதங்கிடுச்சு. இவ்வளோ தான் நம்ம அரைக்க வேண்டிய பொருள்லாம். இதை நல்லா நம்ம ஃபேனில் காய வச்சிடலாம். ஆற வச்சுட்டு அதை நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு வடைச்சட்டி வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ 1 ஸ்பூனு சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம மீன் மேக்கரை நல்லா சுடுதண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு புழிஞ்சு வச்சுக்கிறணும். புழிஞ்சு அந்த தண்ணியே இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்கிறணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். தண்ணியோடு இருந்தால் நல்லா இருக்காது. புழிஞ்சு இதோட வெங்காயத்தோடு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நல்லது, நமக்கு உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இது வேகிறதுக்காக ஒரு டம்ளர் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், மூடி போட்டு கொஞ்சம் மீன் மேக்கர் நல்லா வெந்துருச்சு. அந்த பாதியில் உப்பு சேர்த்துக்கிறேன். முதல்ல சேர்க்கணும், நான் மறந்துட்டேன். உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் அதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம்.
பாருங்கள் நல்லா கலந்தாச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவு வரமிளகாத்தூளும் அப்புறம் 1 ஸ்பூன் அளவு நம்ம கரம் மசாலா சேர்க்க போகிறோம். இப்போ 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிடணும். அந்த மசாலாவோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறணும். இது சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவு நான் எலுமிச்சம்பழம் ஒரு 2 சொட்டளவு எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா கிளறிட்டு நம்ம சப்பாத்தி எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாங்க. வச்சு சைடிஷாக கூட நம்ம சாப்பாடுக்கு வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மீன் மேக்கர் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.